ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேரட் மெதுவடை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பு ஊற போட்டுடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. பருப்பு நல்லா ஊறி வரட்டும். 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் 1 வெங்காயம் பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியை நறுக்கினது, 1 கொத்து பொடியை நறுக்கின கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கேரட்டு துருவி சேர்த்துக்கோங்க. இது 1 கப் இருக்குது. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கேரட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. கேரட் நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு. நல்லா நிறம் மாறிட்டு வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு பருப்பை மட்டும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு இது நார்மலாக நம்ம உளுந்து வடைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அதே போல் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்கு, நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போது அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி போண்டாவுக்கு தான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் வடைக்கு அரைக்கிறீங்கன்னா இன்னும் திக்காகவே அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் பொடியை நறுக்கின மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கேரட்டுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் மாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கையாலேயே நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம உளுந்த மிக்சியில் தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா அடித்து விட்டு பிசையும் போது தான் மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்போ தான் போண்டாவோ வடையோ நல்லா குண்டு குண்டாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. கையில் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி குண்டு குண்டாக வந்து விழுகணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை பொரிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டாக்கெல்லாம் கிள்ளி இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க. அப்பப்போ கலந்து விடும்போது தான் போண்டா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவந்து வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், போண்டா நல்லா வெந்துட்டு ஒன்று போல் எல்லா பக்கமும் செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.